தேசிய எல்லாத்தையும் வாங்கிட்டு கேஷுவலா இருக்கு அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். சரி சும்மா ஸ்டேஜ் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா நீங்க ஷூட்டிங் போனீங்கனாலும் ஒர்க்குனா ஒர்க்கு முடிச்சுட்டு வருவாரு, பேசிட்டே இருப்பாரு, போன் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே வாசிட்டே போறாரு. அதுலயும் வாசிக்காம நமக்கு அப்புறம் வியப்பா இருக்கும். ஸோ மியூசிக்கா இருந்தாலும் சரி, நடிப்பா இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷனா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து பண்ணி நம்பிக்கை விட நண்பனின் கை பரிசுன்ற மாதிரி ஒரு கூட இருக்க அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க. இவர் தான் எனக்கு சொன்னாரு, இவர் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் பிடித்த உங்க ஃப்ரெண்ட்லி டார்லிங் ப்ரோ ஜிவி பிரகாஷ் அவர்களே அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், ஆல் செலிபிரிட்டிஸ் ஹியர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்க டைரக்டர் அங்க இருக்காரு, ஸ்டேஜ் ஏற மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு செல்வா சார். விஜயலட்சுமி மேம், கஸ்தூராஜா சார் வணக்கம். தனுஷ் சார் இன்னைக்கு வர முடியல, இன்னைக்கு ஷூட்டிங்ல இருக்காங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு யங்கான ஃபிலிம், யங்கான ஒரு ஆடியோ. இவ்வளவு நாள வந்து என்ன சொல்றது, பெரிய பெரிய பீரியட் ஃபிலிம்ஸ், வார் ஃபிலிம்ஸ் இப்படிலாம் மியூசிக் பண்ணிட்டு ஒரு யங்கா ஒண்ணு பண்ணுவோம், எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு செம்மையா ஒரு டிஃப்ரெண்டா ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு தனுஷ் சார் சொன்னாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த ஆல்பம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம். நான் ரீசெண்டா பண்ணதுலேயே எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஆல்பம் நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம். அதோடைய ஆட்டிடியூடு, ப்ரோக்ராமிங், ஸ்டைல், மிக்சிங் எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா யங்கா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாத்தி பண்ணேன். அண்ட் பயங்கரமா ஒர்க் ஆச்சு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதாவது முக்கியமா சில காம்பினேஷன்ஸ் இருக்கும், எனக்கும் தனுஷ் இருக்கும். முதல்ல நானும் அவரும் சேர்ந்த படம் வந்து பொல்லாதவன். ஸோ அது வந்து ரெண்டு பேருக்குமே லைஃப்ல மாத்தி விட்டுருச்சு. அப்புறம் மயக்கம் எனக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு, 10 வருஷம் நாங்கள் வேலையே செய்யல. சரி திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் பண்ண படம் தான் அசூரன். ஸோ அதுவும் வந்து பயங்கரமா ஒர்க் ஆச்சு. இப்போ ஒரு டிரெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன். டெஃபினட்டா ஒரு மேஜிக் இருக்கும்னு நம்புறேன். படம் பார்த்துட்டோம், ஒரு ஷோ ஷாட்டா இருக்கும். ஸ்ரேஷ் சொன்னாரு எதுவுமே பண்ணல, எதுவும் வாங்கலன்னு. இந்த ஜெயிலர் படம்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரும் கூப்பிட்டு பயங்கரமா கவனிச்சாங்க ஸ்ரேஷ். அந்த மாதிரி படம் ஓடணும்னு தெரிஞ்சிருச்சு பார்த்து. இது வேற, அது ஸ்ரேயஸ் கிட்ட இருந்து கால் வந்தா ரொம்ப ஸ்பெஷல் நாங்க. ஆனா ஸ்ரேயஸ்க்கு கால் அடிச்சா எடுக்க மாட்டாரு, அது வேற இருக்குது. கால் எடுத்துருவோம் ஸ்ரேயஸ் படம் ரிலீஸ்க்கு அப்புறம். அப்புறம் வெங்கியும் பவிஷும் பயங்கரமா கிரிக்கெட் ஆடுறவங்க நடிப்பாங்க, சூப்பரா நடிப்பாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரா, அப்புறம் ஸ்டேஜ்ல பயங்கரமா. ஆனா ரியலி ஸ்வீட் கிட்ஸ், லைக் எப்படி சொல்றது, ஒன்னா பார்த்து வளர்ந்த பசங்களா இருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க எல்லாருமே. ஆல் தி ஆக்டர்ஸ், ரம்யா, ராபியா, பிரியா, வெங்கி, அனிகா, மேத்யூ, பவிஷ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சில டைரக்டர்ஸ் வந்து கிட்ட ஒர்க் பண்றது ஆக்டர்ஸ்க்கு பெரிய பிளஸ். செல்வா சார், தனுஷ் சார் ஒரு ரியாக்ஷனுமே நடிச்சு காமிச்சிருவாங்க. இங்க இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸிட் ஆகி அங்க அவுட் போற வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருவாங்க. அது வந்து நம்ம அதோடைய 60% பண்ணாலே ஒரு மேஜிக் தான். அதனால they are very blessed to get தனுஷ் சார் as the director. இந்த ஃபிலிம் சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. பேக்ரவுண்டும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ட்ரெய்லரும் பெருசா ரிசீவ் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஹிட் ஃபிலிம்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, பிளஸ் தம் ஆல். தேங்க்யூ. எல்லாரும் காலை வணக்கம்ங்க. வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ், நம்ம மீடியா எல்லாருக்குமே என்னுடைய வந்திருக்கக்கூடிய தனுஷாரோட ஃபேன்ஸ் அண்ட் எல்லா பட சம்பந்தமான ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய காலை வணக்கம். ஓகேயா, இந்த படம் நான் பார்த்துட்டேன். சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படமா அது வந்திருக்கு. ட்ரெய்லர்ல சொல்றாங்கல்ல, ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க, சந்தோஷமா போங்க. அது வந்து கேரண்டிங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கேரண்டியான ஒரு விஷயம். இண்டஸ்ட்ரியில வந்து இப்ப நிறைய ஆக்டர்ஸ் புதுசா வேணும். அது வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கு வந்து தனுஷார் வந்து ஒரு பட்டாளத்தையே ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. எல்லாத்தையுமே ஒரு நல்ல பிரமாதமான ஒரு ஒர்க் வாங்கி இருக்கிறாரு. அருமையான கதைக்களம். நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சிலருக்கு ஃபீல் ஆகலாம், இருந்தாலும் நான் சொல்கிறேன் பரவாயில்ல. ஏன்னா என் மனசில் ஃபீல் ஆகுது, நான் சொல்லல என்றைக்குமே தயங்க மாட்டேன். அதாவது ஒரு டைமில் பாலச்சந்தர் சாரும் அனந்த் சாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்கல்ல, அதை வந்து சிங்கிள் ஹேண்டடா அசால்ட்டா வந்து தனுஷார் பண்ணியிருக்காருங்க. அந்த விஷயம்
இது உண்மை. அது ஆக்சுவலா என்னன்னா அவ்வளோ ஒரு ப்ரீஸியா, அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டோரிய, அப்படி ஒரு ஒரு இன்னைக்கு இருக்க பசங்களோட மனநிலையும் அதுல இருக்கக்கூடிய எமோஷனும் மிஸ் ஆகாம ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு சார். அது வந்து எப்படி வந்து ராயனுக்கு அப்புறம் எப்படி இப்படி ஒரு விஷயத்த அவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அமேஸ்டு. என்ன சார், நானே கேட்டேன், சார் எப்படி சார் ராயன் முடிச்சுட்டு அது அதை ஒன்று போட்டிருந்தேன்மா, ராயன் இப்போ ரான் ரஸ்டிக் எட் எமோஷனல் போட்டிருந்தேன்ல, இது வந்து ஃபுல் ஜாலி எட் எமோஷனல். அந்த மாதிரி ஒரு 2 டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் அவ்வளோ அருமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனராகவும் அவர் இருக்காருன்றது மிகவே ஆச்சரியமான விஷயம். அப்புறம் எப்படி இருக்காருன்னு பார்த்தா அடுத்து கட் பண்ண அடுத்த செட்டுக்கு போனா இந்த பாஷா வந்து அங்க போய் மாணிக்கமா எதுவுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு டைரக்டர் சொல்றத கரெக்டா கேட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஹம்பிள் ஆக்டரும் கூட. there are lot of things to learn from him. டெஃபினட்டா அது வந்து பின்னாடி ஒரு அதாவது இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ்ல ஆக்ட் பண்றாரு, ஹிந்தி படம் பண்றாரு, தமிழ் படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்றாரு, மற்ற ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்றாரு, ப்ரொடியூஸ் பண்றாரு. இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டா பண்றாரு. இதெல்லாம் டெஃபினட்டா இன்னைக்கு தனுஷா நீங்க வர முடியல, பட் இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் தனுஷா, ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுடைய இந்த டைரக்டோரியல் வெஞ்சரும் ரொம்ப மிகப்பெரிய வெற்றியா இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அதுல நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஆக்சுவலா ரம்யான்னு அவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்பெஷலா இருந்தாங்க அவங்க அந்த படத்துல. ஓகேயா, அப்புறம் சித்தார்த், ரபியா, இவங்களும் முக்கியமான பாட்டு எடுத்து நடிச்சிருந்தாங்க. பவிஷ் இருக்காருல்ல, பவிஷ் வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறாரு. ஹி லுக்ஸ் வெரி ஹேண்ட்ஸம். அண்ட் சில ஆக்டரால மட்டும்தான் சைலண்டா பார்க்கறத ஹோல்டு பண்ண முடியும். சில சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து அந்த சோஃபால அப்படி வந்து கால் அப்படி விரிச்சு போட்டு அப்படி உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி ஒரு 2 மூணு எடுத்திருந்தாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ் லைக் கிளின்ட் ஈஸ்ட்வுட் கேன் ஹோல்டு தட். அந்த மாதிரி ஒரு 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 சரியான ஒரு இது சொல்லணும்னா அதுதான் உதாரணம். மேபி இந்த 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 பையன் இன்னும் கரெக்டான பாதையில ட்ரெயின் ஆகி கரெக்டான டைரக்டர்ஸ் கரெக்டான விஷயங்களை கடவுள் பிளஸ் பண்ணா அப்படி ஒரு இடம் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மனசார வாழ்த்துறேன். ஐ ரியலி ஃபெல்ட் இட். அந்த 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 சைலண்ட் லுக்கை ஹோல்டு பண்றது அப்கோர்ஸ் டைரக்டர் டிமாண்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா எனக்கு டைரக்டர் சாரை பத்தி தெரியும். உட்கார்ந்து பர்ஃபார்மன்ஸ் வாங்கினாரு. அது வாங்கினாலும் அதை பண்ணும்பொழுது அது ஒர்க் ஆகணும் இல்லையா, அது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கு. டெஃபினட்டா ஒரு உங்களுக்கு God should bless you with the right projects and right directors in future also. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கி வந்து ராயல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர். நமக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நமக்கு பொசிஷன் கொடுக்கறது, டயலாக்லாம் வந்து சொல்லி கொடுக்கறது, டைரக்டர் சார் வாங்கிட்டு அப்புறம் ரிவர்ஸ் பண்ணும்போது கூட வச்சுட்டு தான் ரிவர்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். சார் சொன்ன மாதிரி பொதுவாக ராயன்ல நான் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தேன். ஏன்னா தனுஷாரை கூப்பிட்டு சார் அப்படியே நடிச்சு காட்டுங்க சார், சார் பண்ணுங்க சார் அப்படின்னா, சார் நீங்க பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் நடிச்சு காட்ட சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். போட்டு நைட்டு போட்டு அப்படியே காதில் கட்டு காலில் வந்து ஈஸியா நடிச்சுட்டு போயிடுவேன். அப்போ வந்து எனக்கு வந்து அந்த அதை வந்து ரிஹர்ஸ் பண்றது என் கூட இருக்கிறது வந்து வெங்கி தான். ஸோ இஸ் வெரி குட். நான் வெங்கியை பத்தி ஒன்று சொல்லணும்னா, அந்த எண்ணெய் பாபு சாரோட லுக் இருக்கும் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு 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 ஆக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் மேத்யூ வரல ஓகே, அவர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அது லியோல வந்து விஜய் சாருக்கு பையனா பண்ணது ஒரு நல்ல காமெடி வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனிகா வந்து ரொம்ப அழகா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்கோர்ஸ் she has already proved in Vishwasam, but இதுல one more time she has done a fantastic work. And பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்களும் வந்து ரொம்ப சட்லா சார் வந்து நல்லா கரெக்டா பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தார். இப்படி ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை ஒரு யங்ஸ்டர்ஸை இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து தனுஷா வந்து வெல்கம் பண்ணியிருக்கிறாரு.
இந்த ரம்யாலாம் அப்படி பேசாம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு சீன்லாம் இருக்கு செகண்ட் ஹாஃப்ல, ஒரு பக்கி சீன் ஒன்று இருக்குதுங்க, அதெல்லாம் தியேட்டர் தெரிச்சிடும் மாதிரி ரொம்ப அது ஒரு லுக்கே தூக்கியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் குவாலிட்டி. அது மாதிரி ரொம்ப இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஜென்சி கிட்ஸ்க்கான ஒரு படம். காதல் வந்துட்டு காதல் வந்து இன்னொருத்தவங்களோட எப்படி, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் பரவாயில்லன்னு நினைக்கிறேன், ஓகே தானே? அது காதலை வந்துட்டு எப்படி சொல்லலாம், ஏன் வந்து நான் வந்து பாலச்சந்தர் சார் ஆனந்த் சார் மாதிரியான விஷயத்த நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த அந்த ரைட்டிங் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பெரிய பெரிய பிலாசபியை அப்படி டக்குன்னு போட்டு விட்டு போனார் சார். இப்ப வந்து ஆனா அந்த எமோஷன் மிஸ் ஆகும். என்னதான் சென்சி கிட்டா இருந்தாலும், என்னதான் ஒரு ஒரு கிட்டா இருந்தாலும், என்னதான் அவங்க வந்து மாடர்ன் தாட்ஸோட வளர்ந்திருந்தாலும், மாடர்ன் கேஜெட்ஸோட வளர்ந்திருந்தாலும், ஒரு லவ்னு வரும்பொழுது ஒரு அந்த பொசசிவ்ன்றது விடவே முடியாது இல்ல. அந்த பெயின்ன்றது அது விவேக் சார் சொன்ன மாதிரி அது வேற டிபார்ட்மெண்ட், கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுன்ற மாதிரியான ஒரு ஒரு விஷயம் தான். அதை ரொம்ப அழகா படத்துல பிரசன்ட் பண்ணியிருக்காரு தனுஷ் சார். அது பாருங்க, அதாவது எல்லாருமே மாடர்ன், அடிக்கடி சொல்லுவேன் மாடர்னா பண்ணணும்னு. ஒரு கார்ல டோரை மாத்தலாம், சீட்டை மாத்தலாம், ஸ்டேரிங்கோட ஸ்டைல் மாத்தலாம், பட் வீலை மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்க வண்டி ஓடாது. அதனால வீலா தான் இருக்கணும். எவ்வளவு மாடர்னான படம் எடுத்தாலும் அம்மா தான், அப்பா தான், பிள்ளை தான், காதல் தான், தங்கச்சி தான், அந்த அந்த சென்டிமெண்ட்ஸ் என்னைக்குமே மாறாது. அது வந்து ரொம்ப அழகா யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமான படம் இல்லை, இது ஃபேமிலிக்கான படமும் கூட. எல்லாருமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. எஸ்பெஷலி சரண்யா மேடம் வந்து இங்கிலீஷ் பேசுற மாதிரி எல்லாம் ஒரு கேரக்டர் அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. அவங்க இங்கிலீஷ் பேசும்போது நான் விழுந்து சிரிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் ஜிவி சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னி எடுத்துட்டாரு. அண்ட் அந்த கோல்டன் ஸ்பாரோ சாங் நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நான் ஹைதராபாத்ல ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன். அங்க தனுஷ் சார் வந்திருந்தாரு இந்த படத்துக்கு லொகேஷன் பாக்குறதுக்காக. அப்புறம் எனக்கு அதை போட்டு காட்டினாரு. நான் அதை பார்த்து ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. பிரியங்கா மோகன் வந்து அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு மாமியை, ஒரு யங் கியூட் மாமியை வந்து ரொம்ப அழகா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த யங்ஸ்டர்ஸோட அதை கேமஃபிளேஜ் பண்ணி அந்த சாங்கை வந்து அந்த ஸ்டோரிக்குள்ள அந்த இடம், அந்த பாட்டு வரும்போதும் அந்த இடத்துல ஸ்கிரீன் பிளே அப்படி ஒரு கும்முன்னு ஒரு தூக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு அருமையான படம். ரொம்ப எல்லாருக்கும் ஒரு என்ஜாயபிளா இருக்கும். நான் ஒரு ஹாப்பியா என்ஜாய் பண்ணி பார்த்தேன், ஒரு குஷி பார்த்த மாதிரி நான் ஹாப்பியா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. விஷிங் தனுஷ் சார் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ், எஸ்பெஷலி ஸ்ரேயா சார் பார்த்தீங்கன்னா தனுஷ் சாருக்கு அப்படியே ரைட் ஹேண்டா அப்படி பக்கமாக இருந்து எல்லாத்தையும் பாதுகாத்து கூட்டு போயிட்டு இருக்காரு. டெஃபினட்டா ஆல் தி பெஸ்ட் ஸ்ரேயா சார். ஏன்னா ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் வந்து இன்னும் நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி லைஃப் தரணும். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாக்குங்க. சார் சொன்ன மாதிரி 21st 2 படம் ரிலீஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம நண்பர் தான், அவர் படமும் நல்ல பெரிய ஹிட் ஆகட்டும், இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகட்டும், எல்லாமே நல்ல பெரிய ஹிட் ஆகட்டும். அண்ட் யங்ஸ்டர்ஸ் நிறைய வரணும், வந்திருக்காங்க. ஐ விஷ் யூ a great life in future, all of you. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சொல்றேன். நல்லா எஃபர்ட் போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கணும், நல்லா வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கஸ்தூரி சார், செல்வன் சார், இட்ஸ் a very important day for them as a family. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், இதோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து இட்லி கடை ஷூட்ல ஃபர்ஸ்ட் என்கிட்ட காமிச்சாரு தனுஷ் பிரதர். காமிச்ச உடனே சொன்னேன், பிரதர் இது வந்து யூத்தை பயங்கரமா கனெக்ட் பண்ண போகுதுன்னு. அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு எல்லாருமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அண்ட் பயங்கர ரெஸ்பான்ஸ் அதுக்கு. ரியலி ஹாப்பி. அண்ட் தனுஷ் பிரதரை பத்தி சொல்லணும்னா இஸ் அ மல்டி டாஸ்கர். எல்லாரும் அவரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க 24 hours அவர் எப்படி இவ்வளவு பண்றாருன்னு. பிகாஸ் நான் நேரா பார்த்தேன், ஷார்ட் முடிச்சுட்டு போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு. என்ன சார் என்ன பிரதர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்ல பிரதர் சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன், எழுதிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அண்ட் கேரவன்ல திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஜிவி பிரதர் வந்திருந்தாங்க. அங்க பார்த்தா டியூன் போட்டு அங்க பாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு சாங் வந்து ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்கு. தட்ஸ் வாட் இஸ் தி பேஷன்
அவரை பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. பிகாஸ் அவர் சொல்லுவார் வெரி இன்ஸ்பைரிங்கா ஒன்று, பட் ஐ ரியலி ஃபெல்ட் blessed to see that and பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ஐம் ரியலி ஹாப்பி. என்ன ராயன் பார்த்ததுக்கு அப்புறம் தனுஷ் பிரதரோட ஒரு டைரக்ஷன்ல பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். நிறைய டைரக்டர்ஸ் இருந்தாங்க முன்னாடி, பட் அதை பார்த்த உடனே தனுஷ் பிரதரோட பண்ணணும்னு நினைச்சேன். காட்ஸ் பிளெஸிங் இட்லி கடையில் ஐம் ஒர்க்கிங் வித் ஹிம். ஐம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் வண்டர்ஃபுல் டைரக்டர். ஏன்னா அவருக்குள்ள அவ்வளோ டைமென்ஷன் இருக்கா அண்ட் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இன் டிரெக்ஷன் அண்ட் அதை பார்க்கும்போது வியப்பதா இருந்துச்சு. அண்ட் ஐம் ஷுர் இந்த படம் நிச்சயமா வேற ஒரு மார்க்கை கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பிகாஸ் ஐம் ஷுர் ஜி பிரகாஷ் பிரதர், யூ அண்ட் தனுஷ் பிரதர் ஹேவ் அ வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஒவ்வொரு பாடல்களும் உங்களுக்கு வந்து ஹிட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கோல்டன் ஸ்பார் ரிலீஸ் ஆன உடனே இட் வாஸ் ஆன் லூப் நான் கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ டூ. ஒரு பாடல் மட்டும் இல்லை, எல்லா பாடலுமே ரொம்ப, ஏன்னா ஆல்பம் ஹிட்ஸ் தான் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்து. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த படமும் பெரிய அளவில் போகும் அப்படின்றதுல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து அவ்வளோ நியூ டேலண்ட்ஸை தனுஷ் பிரதர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் பிளஸ் பண்றதுக்காக, விஷ் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஐம் ஷுர் தனுஷ் பிரதருக்கு வந்து மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஷூட்டிங் அப்படி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு சாங் போயிட்டு இருக்கு. நேற்று நைட்டு தான் வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். நான் இங்கே வந்த உடனே அவருக்கு சாங் போகுது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். பவிஷ் ஷூட் அப்போ அவர் வந்திருந்தாரு அண்ட் வந்துட்டுமே உள்ள வந்துட்டோம். இனி என்ன அப்படின்னு இல்லாம நான் ஜிம்முக்கு போனேன். ஈவினிங் நைட்டு கிட்ட ஐ திங்க் 9 o'clock ஜிம்முக்கு நான் போயிருந்தேன். அப்போ பார்த்தா அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்பயே தெரிஞ்சது இஸ் டெடிகேஷன். ஸோ என்ட்ரி வந்துட்டீங்க அண்ட் இஃப் யூ கீப் கான்சென்ட்ரேட்டிங் அண்ட் அதை உண்மையாக நீங்கள் லவ் பண்ணி பண்ணீங்கன்னா நிச்சயமா அது வந்து வேற லெவலில் உங்களுக்கு கொண்டு போகும். அண்ட் அனிகா, என்ன இருந்தாலும் ஒர்க் பண்ணேன். அப்போ குழந்தை பார்த்தது இப்போ இன்னைக்கு அவங்க ஹீரோயினா வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் kudos and wishes to you too. And Priya Prakash, wishes to her and Matthew Thomas and Venkatesh and Ramya and Siddhartha, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமா இந்த படம் எல்லாரையும் ஒரு வேற மாதிரியா ஒரு வைபை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் விஷஸ் டு வண்டர்பார், ஸ்ரேயஸ், wonderful and as a team super. எனக்கு அங்க இருக்கும்போது பார்க்குறேன் ஃபைட் முடிஞ்சவொடனே சாங்க்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ண விதம் அண்ட் த டீம் யூ ஹேவ் இஸ் மைண்ட் ப்ளோயிங். ஐ திங்க் அது ஒரு பெரிய சப்போர்ட் தனுஷ் பிரதருக்கு. ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் த வெரி பெஸ்ட். அண்ட் எல்லாரும் ஜாலியாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக போங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். இங்கே செல்வராகவன் சார் இருக்காரு. செல்வராகவன் சாருக்கு ஸ்பெஷல் வணக்கம். கஸ்தூரி ராஜா சார், விஜயலட்சுமி மேம், வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், ஒரு அழகான ஒரு கவிதை மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் அதுக்கே வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஷூட் அன்னைக்கு நான் வந்து தனுஷ் சாரை மீட் பண்ணேன். அது வந்து December 11th, 2023. இன்னைக்கு வந்து ரைட், ஸ்ரேயாஸ் தெரியும் டேட் கரெக்டானு தெரில. December 11th, 2023 அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்னு சொன்னார். அப்போ வந்து ஒரு சின்ன படம் இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாரு. இன்னைக்கு February 11 கரெக்டாக ஒரு 14 months ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 14 monthsக்குள்ள அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணி இன்னும் 10 நாள்ல ரிலீஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருந்தாரு ராயன். அந்த படத்தை நடுவில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இட்லி கடைன்னு அந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்ல அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டாரு. இட்லி கடையை அவர் தான் டைரக்ட் பண்றாரு. ஹிந்தியில ஒரு படம் பண்றாரு. நடுவில் ஒரு 3-4 படம் அறிவிப்புகள் வந்திருக்கு. ஸோ அது எப்படி இந்த டைம்குள்ள அவ்வளோ வேகமா அவர் கதைகள் யோசிச்சு அதை டைரக்டும் பண்ணி நடிச்சு, அந்த வியாபார அழுத்தங்கள், புற அழுத்தங்கள் எவ்வளோ இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில என் மனதுக்கு பிடித்ததை செய்யறேன் அப்படின்னு நினைச்சு ரொம்ப வேகமா ஒரு குறுகிய டைம்ல இவ்வளோ படங்கள் இத்தனை ரோல்ஸ்ல மாறி பண்ண முடியும்னா அதுவே வந்து ரொம்ப மலைப்பா இருக்கு பாக்குறதுக்கு. ஐ திங்க் தனுஷ் சார் ஒரு மகா கலைஞன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாதிரி வேற ரோல்ஸ்ல தன்னை புதுப்பிச்சுட்டே இருக்கணும்னு ஒரு ஹங்கர் இருந்தா மட்டும்தான் போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கா இருக்கு அந்த குவாலிட்டி. வாழ்த்துக்கள் தனுஷ் சார். அண்ட்
இந்த படத்தில் நிறைய புது டேலண்ட்ஸ் அறிமுகப்படுத்திருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யா சார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அந்த நிலை இருக்கு. ஸோ நிறைய புது ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஜிவி ப்ரோ வந்து எனக்கு இந்த கோல்டன் ஸ்பேரோ பாட்டை கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு லான்ச் ஆக போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி பிளே பண்ணி காமிச்சாருன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த சிங்கர் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு, சுபலாஷினி ஃபேம் ரைட். அண்ட் ரொம்ப அப்பவே கேட்சியா இருந்தது. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. அண்ட் மியூசிக் ட்ரெய்லர்லயும் சரி, கண்டிப்பா அன்டவுட்லயும் படத்தோட பிஜிஎமும் ரொம்ப சிறப்பா வந்திருக்கும். ஜிவி பிரகாஷ் ப்ரோக்கும் பெரிய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துல நடிச்சிருக்கிற அனைத்து நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அமையணும்னு வாழ்த்துறேன். தனுஷரோட 3வது டிரெக்டோரியல் இது. இதுவும் வழக்கம் போல ஒரு பெரிய வெற்றி படமா இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்யூ. வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். கஸ்தூரி ஜனராஜா சார், செல்வராகவன் சார், உங்கள் படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் செல்வராகவன் சாரோட ஃபிலிம்ஸ். என்ன இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் என்னை கூப்பிட்டு மேடையில இடம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. பட் தனுஷ் சார் வந்து தட்ஸ் த கைண்ட் ஆஃப் மேன். ஹீஸ் யங்ஸ்டர்ஸ், டேலண்டட் பீப்புள் இருந்தால் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுல ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். அண்ட் அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு புது பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு கதையை கிராஃப்ட் பண்ணி இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம். எவ்வளோ ஒரு யூத்ஃபுல்லா ப்ரீஸியான ஒரு ட்ரெய்லர். ஐ திங்க் அவருக்கு மட்டும் எப்படி ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு மேலே இருக்கா என்னன்னு தெரியல. எப்படிதான் இவ்வளோ லைக் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு மல்டி டாஸ்க் பண்றாருன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தனுஷ் சார். அண்ட் ஐம் ஷூர் லைக் திஸ் ஃபிலிம் இஸ் கோன் பி அ பிளாக்பஸ்டர் ஹிட். ஜிவி சார், ஃபென்டாஸ்டிக் மியூசிக். ஐ திங்க் யூர் லைக் அ ஹாட் ஸ்ட்ரீக். Superb songs ellame. And Shreyas, thank you for having me here. And all the very best for the entire team. Good luck. Thanks. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அவரை தொடர்ந்து எல்லாரும் ரசிச்ச ஒரு படம். கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா டீமுக்கு நமக்காக சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. நல்ல கைத்தட்டல். லெட்ஸ் வெல்கம் தமிழரசன் பச்சைமுத்து அவர்களை. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். செல்வா சாருக்கு வணக்கம். செல்வா சார் நீங்க தான் நேரில் பார்க்குறேன். செல்வா சாரோட ஃபேன். எஸ்.ஜே. சூர்யா சார் கண்டிப்பாக நான் ஃபேன் சொன்னேன். புதுசாக இருக்காது, ஏன்னா எல்லாருமே எனக்கு ஃபேன். நான் ஃபஸ்ட்டு கதை சொன்ன ஹீரோ நீக், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். சார் வந்து தனுஷ் சார் எப்படி ஒரு வெர்சடைல் ஆக்டரோ அதே மாதிரி ஒரு வெர்சடைல் டைரக்டரு. ராயன், நீக், அதுக்கு முன்னாடி பவர் பாண்டி, அடுத்து இட்லி கடை, ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானரா இருக்கு. எல்லாமே ஹிட்டு. கண்டிப்பா இதுவும் ஹிட்டு. எப்படின்னா ட்ரைலரா இருக்கட்டும், பார்த்தவங்களுடைய எனர்ஜியா இருக்கட்டும், எல்லாமே பயங்கர பாசிட்டிவா இருக்கு. எனக்கு பர்சனலா என்ன எனர்ஜினா, நான் இதை மட்டும் சொல்லிட்டு இது பண்றேன். ஆகாஷ் பாஸ்கரன், டான் பிக்சர்ஸோடைய ப்ரொடியூசர், அவர் வந்து லப்பர் பந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே என் படம் ஒரு 1 month முன்னாடியே பார்த்துட்டு எனக்கு அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றாரு. யார் அதுக்கு முன்னாடி நாங்கள் விளையாண்டுருக்கோம்னா அப்போ கால் பண்ணி பேசினாரு. அவர் அந்த லப்பர் பந்து பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாரு, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னபடி அந்த படம் எனக்கு அவர் சொன்னது எல்லாமே கொடுத்துச்சு. அதே மாதிரி நான் அவரை ரீசெண்டா மீட் பண்ணப்போ நீக் பார்த்துட்டு அப்ப பார்த்துருந்தாரு. என்கிட்ட சொன்னாரு, ப்ரோ நீக் செம்மையா வந்திருக்கு, நீங்க பாருங்க, இந்த வருஷத்துல இதுவும் ஒரு பேசப்படுற படமாவும் ஜாலியான படமாவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு நடந்தது எல்லாமே நீக்குக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் டீமுக்கு, யங் டீம், எனர்ஜி டீம். அதே மாதிரி உண்மைதான், எங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் பட டைரக்டர்ஸ்க்கு நிறைய கதை சொல்ற ஹீரோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இந்த டீம்ல ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் எல்லாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கதை கேளுங்க, எங்களை மாதிரி நிறைய பேர் டைரக்டர் ஆக்குங்க. வாழ்த்துக்கள் டீமுக்கு, ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு.